அன்பான சாய் பக்தரே, இன்று இந்த வீடியோ உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றத்தை தொடங்க வந்திருக்கு. நீ இப்போ பார்க்குற இந்த நிமிஷம் ஒரு சாதாரண நிமிடம் கிடையாது. இது சாய்பாபா உன்னோடு மெதுவாக பேசும் நேரம். நீ கடந்த நாட்களில் அனுபவித்த கஷ்டம், தாமதம், மனவேதனை அவை எல்லாமே பாபா பார்த்துக்கிட்டே இருந்தார். சாய்பாபா சொல்கிறார், நான் உன்னை தாமதப்படுத்தினால் அதற்கு ஒரு பெரிய யோகம் உன் வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று பாபா உன் மனதில் ஒரே ஒரு வார்த்தை உறுதியாக பதிய விரும்புகிறார். இது உன் இன்ப காலம், இது உன் யோக காலம். இன்பம் என்றால் பெரிய சம்பவம் கிடையாது, அது மனதுக்குள் அமைதி பிறக்கும் தருணம். இந்த வீடியோ முழுக்க நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், எந்த கவலையும் தூக்கி வர வேண்டாம். கேளு, உணரு, சாய்பாபாவிடம் ஒப்படை. இந்த 10 நிமிடம் முடியும் போது உன் மனம் லேசாகும், உன் பயம் குறையும், உன் உள்ளம் மெதுவாக சொல்வது, ஆமாம், இப்போது என் வாழ்க்கையில் இன்பகாலம் தொடங்கிவிட்டது. ஓம் சாய்ராம். மனிதன் வாழ்க்கையில் இன்பம் இல்லாததால தான் வேதனைப்படுறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாய்பாபா சொல்கிறார், இன்பம் இல்லாததால் இல்லை, இன்பம் எப்போதும் வரும் என்று தெரியாததால தான் மனிதன் துன்பப்படுறான். மனிதன் 3 காரணங்களால் இன்பத்தை மெதுவாக இழக்கிறான். ஒன்று, அதிக எதிர்பார்ப்பு. நீ நினைக்கிற இந்த மாதம் மாறணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த பிரச்சனை உடனே தீரணும். ஆனால் வாழ்க்கை உன் கடிகாரத்தில் நடக்கலை. அதனால தான் எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது இன்பம் மெதுவாக மறைஞ்சிட்டு வருது. சாய்பாபா சொல்கிறார், நீ எதிர்பார்ப்பதை விட நான் உனக்கு சரியான நேரத்தில் அருளை தருவேன். 2, பிறருடன் ஒப்பிடுதல். இன்னொருவன் முன்னேறும்போது நம் மனம் சொல்கிறது, என்ன தவறு என்னிடமே. ஆனால் பாபா சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவரொரு யோகம் அவரொரு நேரத்தில் தான் மலர்கிறது. பிறர் வாழ்க்கையை உன் வாழ்க்கையுடன் ஒப்பிட்ட நாளிலிருந்து உன் இன்பம் மனதிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. 3, பயம். நாளை என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனை தீருமோ, என்னிடம் எல்லாம் போய்விடுமோ. இந்த பயம்தான் இன்பத்தின் மிகப்பெரிய எதிரி. சாய்பாபா உறுதியாக சொல்கிறார், பயப்படாதே, நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன். பயம் குறைய ஆரம்பித்த அந்த நிமிடத்தில்தான் மீண்டும் இன்பம் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது. அன்பான சாய்பாபா நண்பர்களே, இன்பம் தொலைவில் இல்லை, அதை மறைக்கும் திரையில்தான் உன் மனதில் உருவாகி இருக்கிறது. நம்மள பலருக்கு யோகம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு நினைவு வரும், பயம், பதவி, வசதி, பெரிய வாழ்க்கை. ஆனால் சாய்பாபா அதை விட ஆழமாக யோகம்னா என்னன்னு விளக்குறாரு. சாய்பாபா சொல்கிறார், உன் மனம் அமைதியாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய யோகம். யோகம் என்பது கிடைப்பதல்ல, யோகம் வெளியிலிருந்து கிடைப்பதல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் நிலை. வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் மனம் கலங்கினா அது யோகம் கிடையாது. ஆனால் எதுவும் இல்லாத நாளில் மனம் நிம்மதியாக இருந்தால் அதுதான் உண்மையான யோகம். சாய்பாபா சொல்கிறார், என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பும் மனம் யோகத்தில் இருக்கிறது. யோகம் என்றால் எல்லாம் சரியாக நடப்பதில்லை, எது நடந்தாலும் நான் சரியாக இருப்பேன் என்ற நிலை. மனம் எதிர்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளே ஒரு லேசுத்தனம் பிறக்கிறது. அந்த லேசுத்தனம் தான் இன்பம். சாய்பாபா சொல்கிறார், நீ வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தால் உன் மனசுமையை நான் எடுத்துக்கொள்கிறேன். யோகம் என்பது பயமில்லாத மனம், தாமதத்தை நம்பும் பொறுமை, தனிமையிலும் அமைதி. இந்த 3ம் உன் வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பித்தால் நீ யோகத்தில் இருக்கிறாய். அன்பான சாய் பக்தரே, இப்போ உனக்கு ஒரே ஒரு கேள்வியிலும். பலர் நினைக்கிறார்கள் எல்லாம் சரியாக மாறிய பிறகுதான் இன்பகாலம் தொடங்கும் என்று. ஆனால் சாய்பாபா அதை நேரடியாக மாற்றி சொல்கிறார். வாழ்க்கை சரியாகும் போது அல்ல, மனம் அமைதியாகும் போது தான் இன்பகாலம் தொடங்குகிறது. இன்பகாலம் கடன் முடிந்ததும், வேலை கிடைத்ததும், நோய் குணமானதும் தொடங்கவில்லை. அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உன் மனம் அமைதியாக இருக்கும் நாளில்தான் இன்பகாலம் தொடங்குகிறது. சாய்பாபா சொல்கிறார், நான் உன் பிரச்சனையை முதலில் மாற்ற மாட்டேன், உன்னை மாற்றுவேன். நீ இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுவதை நிறுத்த ஆரம்பித்தால் அதுவே இன்பகாலத்தின் முதல் அடையாளம். சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டால் பயம் உன்னிடம் என்ன வேலை? பயம் குறையும் போது உன் உள்ளம் இன்பத்தை அனுமதிக்க ஆரம்பிக்கிறது. இன்பகாலம் உன்னிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறது, என்ன நடந்தாலும் சாய்பாபா பார்த்து கொள்வார் என்று நீ உணரும் நாளில் அதுவே உன் இன்ப காலத்தின் தொடக்கம். சாய்பாபா சொல்கிறார், நீ உன் கவலை என்னிடம் கொடுத்தால் நான் உனக்கு அமைதியை தருவேன். முன்பு நீ கவனிக்காத சில விஷயங்கள், காலை ஒளி, அமைதியான நிமிடம், நீ ஒரு நிம்மதியான மூச்சு, இவையெல்லாம் இப்போ உனக்கு இன்பமாக தெரிந்தால் இன்பகாலம் தொடங்கிவிட்டது.
பலர் கேட்கிறார்கள், என் வாழ்க்கையில் யோகம் வந்துச்சா, இன்பகாலம் உண்மையிலே தொடங்கிடுச்சா? அதற்கான பதிலை சாய்பாபா மிக அமைதியாக சொல்கிறார். வெளியில் மாற்றம் பார்க்காதே, உள்ளே நடந்த மாற்றத்தை கவனி. யோகம் வந்துவிட்டதற்கான அறிகுறிகள் மிக சத்தம் இல்லாமல் வரும். முன்பு சின்ன விஷயத்துக்கே மனம் பதறும், இப்போ பிரச்சனை வந்தாலும் மனம் சொல்கிறது சரி, சமாளிக்கலாம். இதுதான் யோகம் வந்துவிட்டதற்கான முதல் அடையாளம். முன்பு தாமதம் என்றாலே கவலை, இப்போ தாமதம் வந்தாலும் உள்ளே ஒரு நம்பிக்கை. இது கூட சாய்பாபாவின் திட்டம்தான். சாய்பாபா சொல்கிறார், தாமதம் மறுப்பு இல்லை, அது தயாராகும் நேரம். முன்பு யாராவது இருந்திருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும். இப்போ தனிமையிலும் ஒரு அமைதி. அதுதான் உண்மையான யோகம். பெரிய விஷயங்கள் இல்லாத நாளிலும் ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு அமைதியான மூச்சு. இதற்கெல்லாம் நீ நன்றி சொல்லி வந்தால் யோகம் உன் வாழ்க்கையில் முழுமையாக நுழைந்து விட்டது. அன்பான சாய் பக்தரே, இந்த அறிகுறிகளில் ஒன்றாவது உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்திருந்தால் பயப்படாதே, இன்பகாலம் தொடங்கிவிட்டது. இப்போது சற்று நேரம் எதையும் செய்ய வேண்டாம். அமைதியாக உட்காருங்கள் அல்லது படுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மெதுவாக விடுங்கள். மீண்டும் ஒரு முறை. உன் உடம்பிலிருந்து பாரமெல்லாம் வெளியாகிறது என்று உணருங்கள். இப்போ உன் இதயத்தின் நடுவில் ஒரு மென்மையான ஒளி உருவாகிறது. அந்த ஒளி சாய்பாபாவின் அருளாக மாறுகிறது. சாய்பாபா மெதுவாக உனக்கு சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இது உன் இன்ப காலம், இது உன் யோக காலம். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். இப்போ மெதுவாக உன் கவனத்தை மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வா. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக கண்களை திற. உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பரவி இருக்கும். இந்த அமைதிதான் உன் யோகம். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இந்த வீடியோ முடிவில் உன் மனம் மெதுவாக ஒரு உண்மையை உணர்ந்திருக்கும். இன்பம் வெளியில் இல்லை, அது உன் மனநிலையில்தான். நீ அனுபவித்த கஷ்டங்கள், தாமதங்கள், அழுகைகள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் யோகம் உருவாக சாய்பாபா கொடுத்த பாடங்கள். சாய்பாபா இன்று உன் இதயத்தில் மெதுவாக சொல்கிறார், நீ அதிகம் சகித்தாய், இப்போ இன்பம் அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் பயப்படாதே, என்னிடம் ஒப்படை. இது உன் இன்பகாலம், இது உன் யோக காலம். இந்த உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஒரு நாளாக, ஒரு நிமிடமாக வாழ்க்கையை நிம்மதியாக வாழு. ஓம் சாய்ராம்.